This sermon, God Keeps His Word, was delivered on Sunday evening, January 20th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் God Keeps His Word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். You younger people here tonight, remember Brother Branham has said this, and I said it in 33 when I saw the coming of the Lord. ஒரு ஸ்திரீயானவள் ஒரு மகத்தான ஸ்திரீயாக இருப்பாள் என்று நான் முன்னுரைக்கிறேன். இன்றிரவு இங்கே இருக்கின்ற வாலிபமான ஜனங்களே, சகோதரன் பிரணாம் இதை கூறியிருக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். கர்த்தருடைய வருகையை நான் கண்டபோது நான் இதை 33 கூறினேன். How the automobiles would continually shape up like an egg until finally they would come into a perfect egg shape. Maybe part of the year, no, it's written on old papers and things. எப்படியாய் அந்த மோட்டார் வாகனங்கள் முடிவிலே அவைகள் ஒரு முழுமையான முட்டை வடிவத்தில் வரும் வரையிலும் தொடர்ச்சியாக ஒரு முட்டையை போன்ற வடிவிலேயே வருகிறதா இருக்கும். ஒரு கால் இங்கே உங்களில் ஒரு பகுதியினர் அதை அறிந்திருக்கலாம். அது பழைய காகிதங்கள் மற்றும் காரியங்களின் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. The morning when we was over here at the little Masonic temple where we were having the orphanage over here on the next second street over, where we was having a meeting. அந்த காலையில் நாங்கள் இங்கே இந்த சிறிய மேசானிக் ஆலயத்தில் இருந்தபோது அல்லது அடுத்த இரண்டாவது தடவை கடந்துள்ள அனாதை ஆசிரமத்தில் எங்களுக்கு கூட்டங்கள் இருந்து கொண்டிருந்தது. ஒரு ஸ்திரீயானவள் எழும்புகிறதை நான் கண்டேன். அவள் இழிவானவளைப் போல இருந்து தேசத்தை ஆதிக்கம் செய்தாள். உலகத்தின் முழுமையான அழிவுக்கு முன்னர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு ஸ்திரீ ஒன்று ஜனாதிபதியாகவோ அல்லது ஜனாதிபதியை ஆக்கவோ அல்லது வருகிறதான ஏதோ விதமான மகத்தான அதிகாரத்திற்குள்ளாகவோ இருப்பாள் என்று நான் முன்னறிவிக்கிறேன். அதை சிந்தையில் வையுங்கள். நான் இதை கூறியிருக்கிறேன். What takes place? Jezebel. She ruled Ahab. She slammed him around. It used to be poor Papa or Mama sat home with the babies while the drunken husband was out. Poor Papa now takes care of the babies while the drunken woman's out. என்ன சம்பவிக்கிறது என்று இப்பொழுது கவனியுங்கள். யெசபேல் அவள் ஆகாபின் மேல் ஆளுகை செலுத்தினாள். அவன் அவனை சுற்றி எளிதாய் வெற்றி கண்டாள். கணவன் வெளியிலே குடித்து வெறித்திருக்கும் போது பரிதாபமான தாயார் குழந்தைகளோடு வீட்டில் தங்கியிருப்பது அது வழக்கமாயிருந்தது. இதுவோ ஸ்திரீயானவள் வெளியே குடித்து வெறித்திருக்கையில் இப்பொழுது அப்பா வீட்டிலிருந்து பிள்ளைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது இது விளையாட்டுத்தனமான செய்திகள் அல்ல, அது உண்மையாயிருக்கிறது. நான் நீதியாயுள்ள ஜனங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை, இல்லையா? நான் உலகத்தில் உள்ள ஆவியை மாத்திரமே காட்டிக் கொண்டிருக்கிறேன். Now notice, isn't this another glamorous look at the times of Ahab, how the country flourished. Oh my, the great golden age was there. இப்பொழுது கவனியுங்கள், இது இன்னொரு வசீகரமா இல்லையா? ஆகாபின் காலத்தை நோக்கி பாருங்கள், தேசம் எப்படியாய் செழித்திருந்தது. ஓ என்ன, அப்பொழுது மகத்தான பொற்காலமாயிருந்தது. எப்படியாய் அந்த மாய்மாலக்காரன் ஆகாபின் கீழே இஸ்ரவேல் செழித்திருந்தது. உண்மையிலேயே அதன் பின்னே யெசபேலே ஆளுகை செய்பவளாக இருந்தாள். As Ahab married Jezebel and brought idolatry into Judaism in the dark age, so has Protestantism married Catholicism and brought paganism back into the Christian church. வேத பண்டிதர்களே, அது உங்களுக்குத்தான். இரண்ட காலங்களில் ஆகாப் யெசபேலை மணந்து கொண்டு விக்கிரக ஆராதனையை யூத மார்க்கத்திற்குள் கொண்டு வந்தது போன்றே அதே வண்ணமாகவே
புராட்டஸ்டன்ட் கொள்கை கத்தோலிக்க கொள்கையை மணந்து கொண்டு அஞ்ஞான மார்க்கத்தை திருப்பி கிறிஸ்தவ சபைக்குள்ளாக கொண்டு வந்தது. And today, remember, the Protestant church was called a harlot, or she was called a prostitute too. Amen. Remember that. இன்றைக்கு நினைவிருக்கட்டும், புராட்டஸ்டன்ட் சபை ஒரு மகா வேசி என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் அவளும் கூட ஒரு வேசி என்றே அழைக்கப்பட்டாள். அதை நினைவில் வையுங்கள். So pot can't call kettle black. You can't jump from the the frying pan into the fire to help yourself. எனவே பானை கொதிகலத்தை கருப்பு என்று அழைக்க முடியாது. மேலும் சீர்கேடான நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் குதிக்க முடியாது. But let's notice truth. Truth is what we want. We are eternity-bound people, and we've got to meet God. And let's find the truth. ஆனால் சத்தியத்தை நாம் கவனிப்போமாக. நமக்கு வேண்டியது என்னவென்றால் சத்தியமே. நாம் நித்தியத்திற்கென்றே கட்டப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். நாம் தேவரை சந்தித்தாக வேண்டும். நாம் சத்தியத்தை கண்டறிவோமாக. Now I want you to notice, if you will, there came always God sent down, or first thing, Jehoshaphat, the righteous man, came down to visit Ahab. Then he got himself in trouble. இப்பொழுது உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் எப்பொழுதுமே கீழே அனுப்புகிறார். அல்லது முதலாவது காரியம், யோசபாத் நீதியான மனிதன் ஆகாபை சந்திக்க வந்தான். அதன் பின்னர் அவன் தானே தொல்லைக்குள்ளானான். You can't mix right and wrong together and get anything out of it. You can't put oil with water. It won't mix. சரியானதையும் தவறானதையும் உங்களால் ஒன்று கலந்து அதிலிருந்து எதையும் பெற முடியாது. உங்களால் எண்ணெயையும் தண்ணீரோடு கலக்க முடியாது. அது கலவாது. Neither can your associations and your affiliations be with the things of the world and still live a victorious life. The Bible said, "Come out from among them and be separate," saith the Lord. அப்படியே நீயும் உன்னுடைய தொடர்புகளும் உன்னுடைய இணைப்புகளும் உலகத்தின் காரியங்களோடு இருந்து கொண்டு இன்னமும் ஒரு ஜெயஜீவியம் ஒருபோதும் ஜீவிக்க முடியாது. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் கூறியுள்ளது. Now, see, what you say, well, Brother Branham, I know, but you're taking your own intellectuals. It's contrary to the Word, and the Word is the truth. I believe the Word. இப்பொழுது புரிகின்றதா? ஆனால் நீங்கள் நல்லது சகோதரன் பிரணாம் என்கிறீர்கள். எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுடைய சொந்த அறிவாளிகளை தெரிந்து கொள்கிறீர்கள். அது வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. வார்த்தையே சத்தியமாக இருக்கிறது. நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். Now, notice, Jehoshaphat come down to Ahab, and he put on a great feast. Sure. We call today in the street expression a blowout. இப்பொழுது கவனியுங்கள். யோசபாத் ஆகாபிடத்திற்கு வந்தான். அவர் ஒரு பெரிய விருந்து பண்ணினான். நிச்சயமாக வீதியில் கூறும் பாணியில் நாம் அதை ஒரு மகத்தான விருந்து என்று இன்றைக்கு அழைப்போம். And he invited everybody to kill ox and so forth and sheep, and they had a great feast among them. And that's when a believer gets in trouble. அவன் எல்லோரையும் அழைப்பித்தான். அவன் ஆடுகள் மாடுகள் முதலானவர்களை அடித்தான். அவர்கள் மத்தியில் ஒரு மகத்தான விருந்து உண்டாயிருந்தது. அங்கேதான் ஒரு விசுவாசி தொல்லைக்குள்ளாக ஆகிறான். I tell you, you're just narrow-minded, that little holy roller thing. That's all. You should come to the big church. You should come. You should see our pastor has a PhD. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வெறுமனே ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளவர். அந்த சிறிய பரிசுத்த உருளை ஸ்தலம் அவ்வளவுதான். நீங்கள் பெரிய சபைக்கு வர வேண்டும். நீங்கள் வர வேண்டும். நீங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய போதகர் ஒரு DDD PhD. Our pastor, our choir sings like the angels. That has nothing to do with it. If it's contrary to thus saith the Lord. நீங்கள் பாருங்கள், எங்களுடைய போதகர் எங்களுடைய பாடக்குழு தேவ தூதர்களை போன்று பாடுகிறார்கள். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதற்கு முரணாயிருந்தால் அதனோடு அது ஏதும் செய்வதற்கில்லை. And when they killed the ox, they had a big feast. Ahab had an alternative in that, and his motives were wrong. He was trying to make a big show to trap Jehoshaphat. And that's the same thing the devil's trying to do today. Amen. அவர்கள் அந்த எருதுகளை அடித்தபோது ஒரு பெரிய விருந்து செய்தனர். ஆகாப் அதில் இன்னொரு காரியத்தை உடையவனாயிருந்தான். அவருடைய உட்கருத்துக்கள் தவறாயிருந்தன. அவர் ஒரு பெரிய பகட்டானதை செய்து யோசபாத்திற்கு வலைவிரிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். இன்றைக்கு அதைத்தான் அதே காரியத்தை செய்யவே பிசாசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். Well, we're the majority. Sure, the Church of God has always been
come. Fear not, little flock. It's your Father's good will to give you the kingdom. Right. நாம் தான் பெருவாரியாக இருக்கிறோம். நிச்சயமாக தேவனுடைய சபையானது இயேசுவானவர் வரும் வரைக்குமாய் எப்பொழுதுமே சிறுபான்மையாகவே இருந்து கொண்டிருக்கும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அது சரியே. We are in the minority, but that's all right. As long as God is there, it's still majority to me, and I know it is to you. For if God is with you, who can be against you? நாம் குறைவானவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் சரி. தேவர் அங்கே இருக்கும் வரைக்கும் அது எனக்கு பெருவாரியாகவே இன்னமும் இருக்கிறது. அது உங்களுக்கும் அப்படித்தான் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் தேவர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? Now, but he had a motive behind it. And when he did, he said, now that we're all here and having such a big time, will you go up to Ramoth Gilead with me to battle? இப்பொழுது ஆனால் அவன் அதன் பின்னே ஒரு நோக்கத்தை உடையவனாக இருந்தான். அவன் செய்தபோது அவன் இப்பொழுது இங்கே இருக்கிற நம் எல்லோருக்குமே குறிப்பிட்ட ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருக்கிறது. கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டார். Because actually, Syria, I have it up there, but Ramoth Gilead belongs to me. It's rightful. We have the right. We're the first church. We have the right. Is this? ஏனென்றால் உண்மையாகவே சீரியர் அங்கே அதை வைத்திருக்கின்றனர். ஆனால் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தோ எனக்கு சொந்தமானது. அது சரியானதா இருக்கிறது. நமக்கு அந்த உரிமை இருக்கிறது. நாம் தான் முதலாவது சபை. நமக்கு உரிமை இருக்கிறது. உங்களுக்கு அது புரிகின்றதா? And Jehoshaphat said, well, now, we're having a good time. Said, my man is like your man. Why, we're all believers anyhow. So let's just associate together. He made a vital mistake. He did. யோசபாத் அதற்கு இருக்கட்டும். இப்பொழுது நமக்கு ஒரு அருமையான நேரம் இருக்கின்றபடியால் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்களை போன்றிருக்கிறார்கள். ஏன்? நாம் எல்லோரும் விசுவாசிகளாக இருக்கிறோம். எனவே எது எப்படியானாலும் நாம் அப்படியே ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் என்றான். அவன் ஒரு மிக முக்கியமான தவறை செய்தான். அவன் செய்து விட்டான். And Jehoshaphat, being spiritual enough, as I believe with all my heart that it was a type of this day, surely, somewhere, somehow, God will get the message to the true in heart. யோசபாத் போதுமான ஆவிக்குரியவனாய் இருந்தபடியால் நான் என் முழு இருதயத்தோடு அது இந்த நாளின் ஒரு பாவனையாய் இருந்தது என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக எங்கேயோ எப்படியோ தேவன் இருதயத்தில் உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு செய்தியானது சென்றடைய செய்வார். He said in the beginning he would, so he's got the program lined up. Let's just line up with it. ஆதியிலே அவர் செய்வதாக சொன்னார். எனவே அவர் ஒரு திட்டத்தை தீட்டியுள்ளார். அதனோடு அப்படியே சேர்ந்திருங்கள். Now watch him. He said, sure, I'll go up with you. But he said, wait a minute. I believe before we go, we ought to ask the Lord. Don't you think so? If we're all believers, then let's ask the Lord. இப்பொழுது அவனை கவனியுங்கள். அவன் நிச்சயமாக நான் உன்னோடு வருவேன் ஆனால் என்றான். அவன் ஒரு நிமிடம் பெறும். நாம் போவதற்கு முன்பாக நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீர் எப்படி நினைக்கவில்லையா? நாம் எல்லோரும் விசுவாசிகள் என்றால் அப்பொழுது நாம் கர்த்தரை விசாரிப்போம் என்றான். Well, Ahab said, certainly, that's right. Why didn't I think of that? Sure, I should have thought of that all along. நல்லது. அதற்காக நிச்சயமாக அது சரியே. ஓ, நான் ஏன் அதை நினைக்கவில்லை? நிச்சயமாக நான் அப்பொழுதே அதை நினைத்திருக்க வேண்டும் என்றான். Said, I've got 400 of the best prophets there is in the nation. I've got them all well clothed. They all got DDDs, PhDs, and all things. They got a great organization down here, the prophets. So I'll just bring them up and we'll see what they say. தேசத்திலே அங்கே இருக்கின்ற மேலான 400 தீர்க்கதரிசிகள் இடத்தில் இருக்கிறார்கள். நான் அவர்கள் எல்லோரையும் நன்றாய் உடுத்துவித்திருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் டிடி PhDகளை மற்றும் எல்லா காரியங்களையும் பெற்றுள்ளனர். இங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசிகள் ஸ்தாபனம் இருக்கின்றது. எனவே நான் அவர்களை அப்படியே இங்கே கொண்டு வருவேன். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று நாம் பார்ப்போம் என்றார். You know, that just didn't hit right down with Jehoshaphat just right. He did. உங்களுக்கு தெரியும், அது யோசபாத்தை சரியாக தொடவில்லை. அவன் தொடப்பட்டான். So they went and got all the 400 prophets, well fed, well dressed. Ahab fed them with his own, because he had them to do just exactly what he said do. There you are. There you are. எனவே அவர்கள் போய் அந்த நன்றாக போஷிக்கப்பட்ட நன்றாக உடுத்துவிக்கப்பட்ட 400 தீர்க்கதரிசிகளையும் அங்கே கொண்டு வந்தார்கள்.
ஆகாப் அவனுடைய சொந்த செலவிலேயே அவர்களை போஷித்தான். ஏனென்றால் அவன் என்ன செய்ய சொன்னானோ சரியாக அதையே அவர்கள் செய்யும்படி அவன் வைத்திருந்தான். அங்கேதான் நீங்கள் இருக்கிறீர்கள், அங்கேதான் நீங்கள் இருக்கிறீர்கள். Oh, sure, we've got fine churches here, great big places. But many times as the preacher preached over 20 minutes, the deacon board would excommunicate him. But bless your heart, a man of God won't listen to that nonsense. Right. ஓ, நிச்சயமாக இங்கே நாங்கள் மகத்தான சபைகளையும் மகத்தான பெரிய ஸ்தலங்களையும் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் அநேக சமயங்களில் பிரசங்கியார் 20 நிமிடங்களுக்கு மேலாக பிரசங்கித்தால் கண்காணிகள் வாரியம் அந்த பிரசங்கியாரை வெளிநீக்கம் செய்துவிடும். ஆனால் உம்முடைய இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு தேவனுடைய மனிதன் அந்த அர்த்தமற்றதற்கு செவி கொடுக்க மாட்டான். உண்மை. If you spit down too much on sin, why the whole congregation would vote him out. But that's because he's in a denomination. But in the church of God, you are not voted in or voted out. You're born in once for eternal forever. Amen. Only God can put you out, and he swore by himself he'd never do it. Amen. அவர் பாவத்தை மிக அதிகமாக சுட்டிக்காட்டுவாரேயானால் ஏன் முழு சபையாருமே அவரை வெளியேற்ற வாக்களிப்பர். ஆனால் அதற்கு காரணம் அவர் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய சபையில் நீங்கள் ஓட்டளிக்கப்பட்டு உள்ளேயோ அல்லது வெளியிலோ கொண்டு வரப்படுவதில்லை. நீங்கள் ஒருமுறை அதற்குள்ளாக என்றென்றைக்குமாய் நித்தியமாய் பிறக்கிறீர்கள். தேவனால் மட்டுமே உங்களை உள்ளேயோ அல்லது வெளியிலோ தள்ள முடியும். அவர் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று அவர் தம்மேலே ஆணையிட்டார். ஆமென். He knows what you're made out of before he brings you in. He don't run his business loosely like our organizations does. Take him in 30 days or 60 days or 90 days on probation. அவர் உன்னை உள்ளே கொண்டு வருவதற்கு முன்னரே நீ எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஸ்தாபனங்கள் அவர்களை தற்காலிகமாக 30 நாட்கள் அல்லது 60 நாட்கள் அல்லது 90 நாட்கள் பயிற்சி காலம் கொடுக்கிறார்கள். அவர் அவருடைய வேலையை அதை போன்று நடத்துவதில்லை. He knows what they are before they ever speak, before they ever come into the church. He knows exactly what they're made out of. That's the reason it's got to be born again. அவர்கள் பேசுவதற்கு முன்னரே, அவர்கள் சபைக்குள்ளாக வருவதற்கு முன்னரே அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சரியாக எதனால் உருவாக்கப்பட்டிருக்கின்றனர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த காரணத்தினால் தான் அது மறுபடியும் பிறக்க வேண்டியதாயிருக்கிறது. Now, when he brought them all down there, and he got on his throne, the other got on his throne, and they sat out there, and he said, bring up all the preachers, the prophets. And they all come out and went through their maneuvering, and they had a big time, all right. இப்பொழுது அவர்கள் எல்லோரையும் அங்கே கொண்டு வந்த பொழுது அவர் ஒரு சிங்காசனத்தின் மேல் அமர்ந்தான். இன்னொருவன் அவருடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்தான். அங்கே அவர்கள் அமர்ந்தனர். எல்லா பிரசங்கமார்களையும் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் எல்லோரும் வெளியே வந்து அவர்களுடைய துவக்கத்துக்கான ஆரம்ப காரியங்களினூடாக சென்றனர். அவர்களுக்கு ஒரு பெரிய நேரம் உண்டாயிருந்தது. சரி. He said, now, don't they look nice? Listen to the language they use. Oh my, how swell they could speak, you know. அவன் இப்பொழுது அவர்கள் பார்ப்பதற்கு அருமையாயிருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் உபயோகிக்கும் சொல்லுண்மையை கவனியும். ஓ என்றே எப்படியாய் அவர்களால் பெருமையாய் பேச முடியும் உங்களுக்கு தெரியுமா என்றான். Oh man, and all these maneuvers that they went through, and they had a whole mix up there. They had it all. ஓ ஆமென். அவர்களூடாக சென்ற அவர்களுடைய ஆரம்ப காரியங்கள் அவர்கள் அங்கே ஒரு முழு கலப்பாய் இருந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அதையெல்லாம் உடையவர்களாய் இருந்தார்கள். So when the first thing you know, he said, go up. The Lord says, go on up. He said, I see John to this. See, I was right after all. எனவே முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவன் போம் போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் இப்பொழுது நீர் பார்த்தீரா யோசபாத்தே, பாருங்கள், பார்க்க போனால் நான் சரிதான் என்றான். Why? They know what to say. They better know what to say, or they lost their credentials. Oh, yes, sir. ஏன் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருப்பதே மேலானது. இல்லை என்றால் அவர்களுடைய நற்சான்று பத்திரங்கள் இழக்கப்பட்டு போம். ஓ ஆமையா. The district men come by and the state presbyter, and I mean, they got excommunicated right quick as they didn't say good things about the hand that was feeding them. Because all they know was material food anyhow. மாகாண மனிதன் வந்தான்.
மாநில மூப்பர் இன்னும் மற்றெல்லோரும் இவர்கள் எல்லோரும் தங்களை போஷித்துக் கொண்டிருந்த கரத்தை குறித்த நல்ல காரியங்களை சொல்லவில்லை என்றால் உடனடியாக அவர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பார்கள் என்பதை நான் குறிப்பிடுகின்றேன். ஏனென்றால் அது எப்படியாயினும் அவர்கள் அறிந்த எல்லா பொருட்களுமே உணவுதான். அங்கே ஒரு காயப்பட்ட கரம் இருக்கிறதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அதுவே தேவனுடைய சபையை போஷிக்கிறது. கவனியுங்கள், அதன் பின்னர் அவர்கள் எல்லோருமாய் தீர்க்க தரிசனம் கூறுகின்றதை நான் காண்கிறேன். ஓ ஆம் ராஜாவே, கர்த்தர் உரைக்கிறதாவது போம். இப்பொழுது வினோதமான காரியம் என்னவென்றால் அவர்கள் உண்மையாகவே ஏவப்பட்டிருந்தனர். But that kind of inspiration didn't strike that man of God, Jehoshaphat. He said, wait a minute, I believe I've made a mistake here. There's something wrong. I already got mixed up in this. ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், அந்த விதமான ஒரு ஏவுதல் தேவனுடைய மனிதனாகிய யோசபாத்தை அடிக்கவில்லை. அவன் ஒரு நிமிடம் பொறும் என்றான். நான் இங்கே ஒரு சிறு தவறை செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. நான் இதில் கலந்து கொண்டிருக்கவே கூடாது என்றான். The ox knows his master's stall. He said, pardon me, Mr. King Ahab, but haven't you got one more? Another prophet? புரிகின்றதா? மாடு தன் எஜமானுடைய தொழுவத்தை அறிந்திருக்கிறது. பார்த்தீர்களா? அங்கேயே இருக்கிறது. அவன் என்னை மன்னிக்கவும் திரு ஆகாப் ராஜாவே, ஆனால் இன்னும் ஒருவன் இன்னொரு தீர்க்கதரிசி கூட்டத்தில் இல்லையா என்றான். ஏன் ஆகாப், நல்லது, 400 பேர்கள் ஒரு மனதோடு, அதிலும் நம்மிடத்தில் உள்ள சிறந்த பாண்டித்யம் பெற்றவர்கள், இதோ அவர்கள் ஏக சிந்தையாய் இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய சித்தம் என்று கூறுகிறார்களே என்று கூறியிருக்கலாம். இது எப்படியோ எனக்கு சரியாய் தோன்றவில்லை என்று அவனுடைய இருதயத்திற்குள் அவன் கூறினான். ஆமென். ஓ, நீர் ஆயத்தமா இருக்கிறீரா என்றான். இதோ அது இருக்கிறது. அதொன்றும் தேவனுடைய வார்த்தையை போன்றே தெரியவில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் இன்னொரு நபர் அங்கே இல்லையா என்றான். இப்பொழுது கவனியுங்கள், அதற்கு ஆகாப், ஆம், எங்களிடத்தில் ஒரு பரிசுத்த உருளை இருக்கிறான், மிகாயா என்ற பெயர் கொண்ட ஒருவன் எங்களிடம் இருக்கிறான், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அவனை வெறுக்கிறேன். ஓ ஆம் என்றான். Jehoshaphat said, I just like to hear what he said. Amen. It's it. A type of today. அவன் தொடர்ந்து, எங்களிடத்தில் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனால் எங்களுடைய ஸ்தாபனத்தை சார்ந்தவன் அல்ல. அதிக நாட்களுக்கு முன்பே அவர்கள் அவனை வெளிநீக்கம் செய்து விட்டனர். அவன் அங்கு எங்கேயோ மலையின் மேல் இருக்கிறான். அவனுடைய பெயர் மிகாயா என்றான். அதற்கு யோசபாத், அவன் என்ன கூறுகிறான் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் என்றான். ஆமென். உங்களுக்கு அது புரிகின்றதா? இன்றைய நாளின் ஒரு பாவனை. இன்னும் ஒருவர் அங்கு இல்லையா என்றான். அதற்கு அவன், இருக்கிறான். ஓ, ஆனால் அவன் ஒரு மதவெறியன். அவன் எப்பொழுதுமே என்னை குறித்து மோசமான காரியங்களே கூறுகிறான் என்றான். தேவனுடைய வார்த்தை அவனை பற்றி மோசமான காரியங்களை கூறியிருக்கும் போது அவரால் எப்படி மற்றதையாவது கூற முடியும்? ஏன் அவன் நம்முடைய ஸ்தாபனத்தையும் கூட கண்டனம் செய்கிறான்? ஏன் அவன் ஒரு சபையை உடைப்பவன். அங்கே இருப்பதெல்லாம் அவ்வளவுதான்.
தீர்க்கதரிசிகள் அவனை கொண்டு போய் அவனுக்கு அவனுடைய இளங்கலை பட்டத்தை கொடுக்க முயற்சித்தார்கள். ஆனால் அவனோ அமைதியாக இருக்க மாட்டான். அவன் அங்கிருந்து காலை அழுத்தி தரையை முதைத்து விட்டு வெளியேறினான். அவன் வெறுமன ஒரு வயதான மதவெறியன் என்றான். புரிகின்றதா? Jehoshaphat had enough spirit of God about him from his dad. He said, I'd like to hear him. Go get him. யோசபாத் அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து அவனை பற்றி அறிந்து கொள்ள போதுமான தேவனுடைய ஆவி உடையவனாயிருந்தான். அவன் கூறுவதை நான் கேட்க விரும்புகிறேன், போய் அவனை கொண்டு வாருங்கள் என்றான். Well, I'm warning you. I'm warning you. He slobbers and everything else. He just hasn't got the dignity these other fellows have. நல்லது, நான் உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் ஒவ்வொரு காரியத்தையும் குழப்புகிறவன். இந்த மற்றவர்களுக்கு இருப்பது போன்று அந்த பெருந்தன்மையை அவன் பெற்றிருக்கவில்லை என்றான். I like to hear him. My sheep know my voice. A stranger they don't follow. நான் அவனுக்கு செவி கொடுக்க விரும்புகிறேன் என்றான். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவைகள் ஒரு அந்நியனின் பின் செல்வதில்லை. It had to be that Jehoshaphat was one of God's land. He said that don't sound just right. It hasn't got the right. It's got a rattle, but it hasn't got a ring. அது யோசபாத் தேவனுடைய செம்மறியாட்டு குட்டிகளில் ஒன்றாக இருக்க நேர்ந்தது. அது சரியான சத்தமாய் தோன்றவில்லை. அது ஏதோ ஒரு சலசலப்பை உடையதாக இருக்கிறது, ஆனால் அதில் ஒரு மணி யோசையே இல்லாதிருந்தது. Like the sounding brass and a tinkling cymbal. It doesn't sound right. Like pouring peas on a dry cowhide, as Roy Davis used to say. It doesn't sound just right. சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் அது சரியான சத்தத்தை எழுப்பவில்லை. காய்ந்து போன பசுத்தோலின் மேல் பட்டாணிகளை கொட்டுவது போல் இருக்கிறது என்று வழக்கமாக ராய் டேவிஸ் அவர்கள் கூறுவது போன்று அது சரியான சத்தமாய் தோன்றவில்லை என்றார். He said, let me hear this fellow that's the fanatic that you call. The one that won't join up with your organization. And the one that just got his own ideas. Because he knows that man must have the truth because he knows that wasn't. அவன், நீங்கள் அந்த மதவெறியர் என்று அழைக்கிற இந்த நபர் கூறுகின்றதை நான் கேட்கட்டும். உங்களுடைய ஸ்தாபனத்தோடு சேர்ந்து கொள்ள விரும்பாத ஒருவன், தன்னுடைய சொந்த கருத்துக்களை உடையவனாக இருக்கிற ஒருவன் என்றான். ஏனென்றால் அந்த மனிதனிடத்தில் சத்தியம் இருக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் அது சரியானதல்ல என்று அவன் அறிந்திருந்தான். So he said, I'll send get him, man. So out into the hills they went and down into the alley wherever he was preaching or the little mission. And here come a runner in. எனவே அவன், அப்படியானால் நான் அவனை அனுப்பி அவனை கொண்டு வருகிறேன் என்றான். எனவே அங்கே வெளியே குன்றுகளுக்குள்ளாக சந்துகளுக்குள்ளாக சென்று அவன் எங்கெல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருந்தானோ அங்கே அல்லது அந்த சிறிய ஊழிய இடத்தை நோக்கி அவர்கள் சென்றனர். இதோ ஒரு தூதுவன் உள்ளே வருகிறான். And while they were gone, oh my, did they have a tantrum? Why, even one guy named Zedekiah, he went and put horns on his head. Oh, brother, he had the revelation just right. He had oil in his hands and everything else. He was having him a time. அவர்கள் அப்படியாய் சென்றிருந்த பொழுது, என்னே, அவர்களுக்கு ஒரு வெறியெழுச்சி இருந்ததா? ஏன், அங்கே ஒரு நபர் சிதேக்கியா என்னும் பெயர் கொண்டவன், அவன் போய் 2 கொம்புகளை உண்டாக்கி அவனுடைய தலையில் மாட்டிக்கொண்டான். சகோதரனே, அவன் சரியான வெளிப்பாட்டை உடையவனாயிருந்தான். அவனுடைய கரத்தில் எண்ணெய் மற்றெல்லா காரியங்களும் இருந்தன. அவன் ஒரு நேரத்தை உடையவனாயிருந்தான். Yes, sir. Oh, thus saith the Lord, we're going to push Sarah from back into her land with these horns. They was having them a time. ஆமையா, கர்த்தர் உரைக்கிறதாவது, எப்படியாய் நாம் அந்த சிறியரை அப்படியே திரும்பி அவர்களுடைய தேசத்திற்குள்ளாக இந்த கொம்புகளினாலே தள்ளிவிடப் போகிறோம். அவர்கள் அங்கே ஒரு நேரத்தை உடையவராய் இருந்தனர். So the runner who came said, Micah? Said, yeah. Are you the son of Emily? Yes, I am. Are you the prophet, the holy roller, the fanatic? Well, I suppose that's me. ஆக வந்திருந்த அந்த தூதுவன் மிகாயா என்றான். அவன் ஆம் என்றான். நீர்தான் இம்லாவின் குமாரனா என்றான். அதற்கு அவன், ஆம், நான் தான் என்றான். நீர்தான் அந்த மதவெறி கொண்ட பரிசுத்த உருளையான அந்த தீர்க்கதரிசியா என்றான். அவரோ, நல்லது, அது நான் தான் என்று நினைக்கிறேன் என்றான். Well, the king wants to see. Oh, he does. Mike already knows that, no doubt. The Lord done told him about all that gathering down there now. நல்லது, ராஜா உன்னை பார்க்க விரும்புகிறார் என்றான். அவருக்கு விருப்பமா என்றான். மிகாயா அதை முன்பே அறிந்திருந்தான் என்பதில் சந்தேகமில்லை. அங்கே கூடி வந்திருக்கும் கூட்டமெல்லாம் எதை குறித்தது என்பதை கர்த்தர் அவனுக்கு ஏற்கனவே கூறிவிட்டார். So he does. So he said, now wait a minute before you start this revival. I'm going to tell you what to preach on. Now all the other preachers don't preach about these things. ஆகவே அவன் எழும்பினான்.
ஆகவே அவன், இப்பொழுது ஒரு நிமிடம் பொறும். நீ இந்த எழுப்புதலை துவங்கும் முன்பு நீ என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லப் போகிறேன். இப்பொழுது மற்றெல்லா பிரசங்கிமார்களும் இந்த காரியங்களை குறித்து பிரசங்கிப்பதில்லை. Don't you say nothing about horse racing, and don't you say nothing about this and this and that, because you see the other preachers don't say that. That you say the same thing they say. குதிரை பந்தயத்தை குறித்து நீ ஒன்றும் சொல்லாதே. அதை மற்றும் இதை அல்லது இதை பற்றி நீ ஒன்றும் கூறாதே. ஏனென்றால் நீ பார், மற்ற பிரசங்கிமார்கள் அதை குறித்து ஒன்றும் கூறுவதில்லை. அவர்கள் கூறுகின்ற அதே காரியத்தை நீயும் சொல் என்றார். Now, that was what would be today. Now we're going to say what the scripture said. He said, Micah, the other prophets prophesied good to our king. And now, you know, he's a dignified man, otherwise. Now you must say the same thing they say and prophesy good. இப்பொழுது அது என்னவாய் இருந்ததோ அதுவே இன்றைக்கும் இருக்கும். இப்பொழுது வேத வார்த்தை என்ன கூறுகிறதோ அதைத்தான் நாங்கள் கூறப்போகிறோம். அவன், மிகாயா, மற்ற தீர்க்கதரிசிகள் நம்முடைய ராஜாவுக்கு நல்லதாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இப்பொழுது மற்றபடி அவர் ஒரு கௌரவமான மனிதர் என்று உனக்கு தெரியும். இப்பொழுது அவர்கள் அவருக்கு கூறுகிற அதே காரியத்தையே நீயும் நன்மையாக தீர்க்க தரிசனமாய் கூற வேண்டும் என்றார். He said, my God liveth, I'll only say what thus saith the Lord. Amen. God give us the Micah. Amen. Stay with the word. அதற்கு அவன், கர்த்தர் உரைக்கிறதாவது என்னவோ அதை மட்டுமே நான் சொல்லுவேன் என்று என் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். தேவன் நமக்கு சில மெகாயாக்களை கொடுப்பாராக. வார்த்தையோடு தரித்திருங்கள். He might have had not all the fantastics the others had. He might not have had the degree the other had, the PhD. He might not have had the social standing. He might not have been the big DD in the front of the people, but he had the word. Amen. மற்றவர்களிடம் இருந்ததான வினோதமான காரியங்களை இவன் உடையவனாய் இல்லாதிருக்கலாம். மற்றவர்களிடம் இருந்ததான PhD பட்டத்தை இவன் பெறாமல் இருக்கலாம். அவருக்கு சமுதாயத்தில் நன்மதிப்பு இல்லாதிருந்திருக்கலாம். ஜனங்கள் முன்னிலையில் அவன் ஒரு கால அந்த மகத்தான DD பெறாமல் இருக்கலாம். ஆனால் அவனோ வார்த்தை உடையவனாய் இருந்தான். ஆமென். Oh, that's it. He knew God would keep his word. So he said, just what God tells me to say, I'll say the same thing God said. ஓ, அதுதான் அது. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார் என்று அவன் அறிந்திருந்தான். ஆகவே அவன், என்ன சொல்லும்படி என்னிடம் தேவன் சொல்லுகிறாரோ நான் தேவன் கூறுகிற அதே காரியத்தையே கூறுவேன் என்றான். And if God predicts these days of coming, if he predicts this wrong thing, the worship of women or the intercession of saints, a communion of saints, if he condemns all this nonsense and these other things. வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களை தேவன் முன்னறிவித்திருக்கிறார் என்றால் அது தவறான காரியத்தையே ஸ்திரீகளை ஆராதிப்பது அல்லது பரிசுத்தவான்களுடைய பரிந்து பேசுதல் அல்லது பரிசுத்தவான்களோடு பேசுதல் இவைகளை முன்னறிவிக்கிறது. இந்த அர்த்தமற்ற எல்லா காரியத்தையும் இந்த மற்ற காரியங்களையும் அவர் கண்டனம் செய்கின்றார் என்றால் உதாரணமாக என்னையும் எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் இந்த கடைசி நாட்களில் எதிர்த்து நிற்பார்கள். தேவனுடைய வார்த்தையில் நான் அந்த காரியத்தை கண்டனம் செய்து அது தவறு என்று கூறுகிறேன். வார்த்தையோடு தரித்திருங்கள். நீங்கள் எத்தனை உணர்வுகளை உங்கள் உள்ளத்தில் உணர்ந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் குதித்து கூச்சலிட்டாலும், உங்களால் எவ்வளவா இதையும் மற்றதையும் செய்ய முடிந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. தேவனுடைய ஆவி தேவனுக்கு முன்பாக உங்களை ஒரு சுத்தமான பரிபூர்ணமான ஜீவியத்திற்கு வழிநடத்தவில்லை என்றால் அந்த காரியத்தையே கண்டனம் பண்ணிவிடுங்கள். உன்னிலிருந்து எண்ணெய் புறப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பியிருந்தால் அவர் உன்னை ஒரு ஒலிவ மரமாய் உண்டாக்கி இருப்பார் அல்லது ஒரு டெக்சாஸ் எண்ணெய் கிணறாய் உண்டாக்கி இருப்பார். நான் உங்களுக்கு ஏதோ காரியத்தை சொல்லட்டும். தேவன் ஒவ்வொரு காரியங்களுக்கான நோக்கங்களையும் உடையவராயிருக்கிறார். வார்த்தையோடு தரித்திருங்கள். வேதம் என்ன கூறுகிறதோ அதனோடு தரித்திருங்கள். அது தேவனுடைய ஊரியும் துமியுமாயிருக்கிறது. Micah the prophet stayed on the word of God. Amen. Walked down there just as bold
தீர்க்கதரிசியாகிய வயதான மிகாயா தேவனுடைய வார்த்தையோடு தரித்திருந்தான். ஒரு சிங்கத்தை போன்று தைரியமாக அங்கே நடந்து வந்தான். அந்த இரவு தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவன் எங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். And watch. Oh, brother. The others had a vision too. But their vision didn't cooperate with the Word of God. But Micah's was with the Word of God. கவனியுங்கள். ஓ சகோதரனே, மற்றவர்களும் கூட ஒரு தரிசனத்தை உடையவர்களாய் இருந்தனர். ஆனால் அவர்களுடைய தரிசனம் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகவில்லை. ஆனால் மிகாயாவினுடையதோ தேவனுடைய வார்த்தையோடு ஒத்திருந்தது. Because Elijah, which had the Word of God, the prophet, the seer, had already said what would happen to Ahab. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை உடையவனாய் இருந்த ஞான திருஷ்டிக்காரனும் தீர்க்கதரிசியுமாகிய எலியா ஆகாப்புக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று ஏற்கனவே கூறிவிட்டான். So how could Micah say something good was going to happen when the Word of God said bad was going to happen? So he was with the Word. எனவே கேடு சம்பவிக்க போவதாக இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை கூறி இருக்கும் பொழுது மிகாயாவினால் எப்படி ஏதோ காரியம் நன்மையாக சம்பவிக்க போவதாக இருக்கிறது என்று கூறியிருக்க முடியும்? எனவே அவன் வார்த்தையோடு இருந்தான். Brother, regardless of how high the steeple is, or how well dressed people goes, what an education the pastor's got, or anything about this, or what Bishop Sheen says, or anybody else, if it's contrary to that word, stay away from it. Stay in the Word. There's where the true servant of God lays, right on that Word. That's right. எப்படியாய் நன்கு உடையுடுத்திய ஜனங்களாய் சென்றாலும், போதகர் என்ன ஒரு கல்வி கற்றிருந்தாலும், அல்லது இதை குறித்து எந்த காரியமாயிருந்தாலும், அல்லது பேராயர் சீன் என்ன கூறினாலும், அல்லது வேறு யாராவது என்ன கூறினாலும் கவலைப்படாதீர்கள். அது வார்த்தைக்கு முரணாக இருந்தால் அதினின்று விலகிருங்கள். வார்த்தையில் தரித்திருங்கள். அங்கேதான் ஒரு உண்மையான தேவனுடைய மனிதன் சரியாக அந்த வார்த்தையின் மேல் இருப்பான். அது சரியே. Michael walked up there and he saw his vision. And when he prophesied and saw the vision, he seen that cooperating just exactly with the Word. They'll tell you right with it. You know what he had, thus saith the Lord. மிகாயா அங்கே நடந்து சென்று அவன் அவருடைய தரிசனத்தை கண்டான். அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து தரிசனத்தை கண்டபோது அது வார்த்தையோடு சரியாக ஒத்துப்போகிறதை, அதனோடு பொருத்தமாயிருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை அவன் உடையவனாய் இருந்ததை அவன் அறிந்திருந்தான். Walked up there and he said, Micah, the son of Imri, must I go to Ramoth Gilead or must I withdraw? Micah said, go on. He said, now that don't sound right. Even he knew better himself. அது மட்டுமாய் நடந்து சென்றான். அவன், இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவே, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போக வேண்டுமா அல்லது நான் விலகிக் கொள்ள வேண்டுமா என்றான். அதற்கு மிகாயா, போம் என்றான். இப்பொழுது அது எனக்கு சரியாக தோன்றவில்லை என்றான். அவனும் கூட மேலாய் அறிந்திருந்தான். And many of those people joined those big classical things just to be popular. They know different.